ஹாய் ஹலோ வணக்கம். நல்லதொரு குடும்பம் படம், ஒரு நல்ல சீன். புரியலே? உயிலை படிச்சுப்பார். சொந்த பேரன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தாத்தா எல்லாமே உன் பேரில் எழுதி வச்சிருக்கார். செபாஷ், உன்னோட அப்பாவை பார்வை, ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனால் இதுக்கெல்லாம் தாத்தா மாதிரி நான் ஏமாந்திட மாட்டேன். எங்கள் மேலே ஏன் இவ்வளோ பாசம் காட்டினேன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. அந்த பாசமெல்லாம் எங்கள் மேலே கிடையாது, எங்கள் ஆஸ்தி மேலே. ராமாயண காலத்தோட கைகை கேரக்டர் முடிஞ்சுதுன்னு நினச்சேன், முடியலே. அது வேறே ரூபத்தில் எங்கள் வீட்டில் கண்டினியூ ஆச்சு. அவன் 3 வாரம் தான் கேட்டா. நீ 300 விதமாக என்னை பற்றி தாத்தா கிட்ட சொல்லி அவர் மனசை மாற்றிட்டில்ல. அழகா பிளான் பண்ணி டிக்கெட்டு வாங்காமலே லாட்ராடி அடிச்சிட்டில்ல. அவர் உயிரிலே எழுதியிருக்காரே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அது மட்டும் நடக்காது. சொத்து போயிடுமோன்னு பயந்து நான் சரணாகதி அடைஞ்சிடுவேன்னு நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்தீங்கன்னா அது ஆப்சல்யூட்லி ராங். துப்பு கேட்ட காசுக்காக ஆசைப்படுறதை விட என் தொழில் வச்சு சம்பாரித்து ஓஹோ என்ன வாழ்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட எவ்வளவோ ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படியோ இருப்பேன். பணம் என்ன பெரிய பணம், எனக்கு நத்திங். சுயமராதி இருக்கே, அதுதான் எவ்ரி திங். சொத்தே போகுது. எது எடுத்துட்டு போகலன்னா என்ன அர்த்தம்? சரி சரி இறங்க கீழே. என்னையா யாருன்னு கேட்குற? இறங்க கீழே அரைஞ்சி பல்லு உடச்சிடுவேன் கழுதே. மறுபடியும் பேசினேன். இவ்வளவு நாளாக ஒன்றா பழகினதெல்லாம் மறந்துட்டு ஏதோ சத்திராத்துல தங்கினா மாதிரி முந்தான உதறி விட்டு போறியே. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை, ஐ மீன் பாசம் இல்லாமே. அப்படியே போய்விடுவியா? பார்க்கலாம். அப்படி பேசக்கூடாது தான். அது மனசால பேசலை, ஏதோ ஆத்திரத்தில் பேசணும்னு தோணிச்சு. போறியா? போ. தான் பெத்த மகனை விட உன்னை மேலா வளர்த்தாரே என் தாத்தா, அவருக்கு நான் கொல்லி வைக்கலை, அவருடைய ஆத்மாவுக்கு நீதான் கொல்லி வைக்கிற. சட்டப்பிரகாரம் என் மனைவி என்ன உயில் எழுதி வச்சாரே, அந்த தெய்வத்தை மறந்து நீ போகிறதா இருந்தால் தாராளமாக போ. ஏதோ வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கெட்டுப்போன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்? படைக்காரன் இருந்தால் தான் படை கரை தேருமா? தானா முயற்சி பண்ணட்டும். கரை சேரதா இருந்தால் கரை சேரட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் போய் நாசமாக போகட்டும்.